ஹாய், பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த வீடியோ. மற்றபடி எதுவும் புது அப்டேட் எதுவும் கிடையாது. என்னோட நண்பர் இருக்கார் ஹிந்தியில், டெக்னிக்கல் ஒய்ஆர்எஸ்ன்னு. அவர் நேற்று வீடியோவும் போட்டிருந்தார், ப்ளஸ் என்னை கான்டாக்ட் பண்ணி பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசினார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்ட்டு தமிழில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் இப்போ வந்து சீசன் தொடங்கியிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஐபிஎல் சீசன் தொடங்கினால நிறைய பேர் ஐபிஎல் பற்றி வீடியோ போடுவீங்க, தெரிஞ்சும் தெரியாமல் போட்டிருப்பீங்க. நிறைய பேர், நான் போட்டது கிடையாது, நிறைய பேர் போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்காண்டி தான் இந்த வீடியோ. அவருக்கு வந்து ஹாட் ஸ்டார் கம்பெனிலேருந்து வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நம்மளோட டெக்னிக்கல் ஒய்ஆர்எஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஹாட் ஸ்டாரை பற்றி பேச கிடையாது, ஓகேங்களா? எதை பற்றி பேசியிருக்காருன்னா, ஐபிஎல்லில் வர லைவ் மேட்சை நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரை விட்டுட்டு எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்காப்புல. போட்டுட்டு கிட்டத்தட்ட 7 months ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 70,000 பேர் பார்த்துருக்காங்க. இப்போது நேற்று அவருக்கு இந்த மாதம், போன மாதம் கடைசியில் வந்து திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்பட்டார். நிறைய பேர் நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியை பற்றி போட்டால் மட்டும்தான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக். அந்த கம்பெனியை பற்றி போட கிடையாது, இருந்தாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஃபுல் ரைட்ஸை வந்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், நீங்கள் சொன்னால் கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, ஓகேங்களா? இவங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த இதை பற்றி பேச கிடையாது. இந்த மாதிரி வேறு வெப்சைட் நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால் கூட அவங்க அந்த வீடியோவுக்கு வந்து கண்டுபிடிச்சி அந்த வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா பார்த்துங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரைவேட் பண்ணிடுங்க. வியூஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணிடுங்க. வியூஸ் அதிகமாக இருக்குது, என்னால் டிலீட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருங்க. அவருக்கு வந்து 1 week தான் ஆயிருக்கு. ஸோ நிறைய வியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது வந்து சாதாரணமாக விஷயம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு வந்து உங்கள் சேனலுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் உங்களை விட்டு போகாது. ப்ளஸ் எதிர்பாராத விதமாக 3 ஸ்ட்ரைக்கு கண்டினியூவாக வந்துருச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா நடக்கும். மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ ரன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சேனலை வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் எப்படி கொண்டு போகணும், அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். வீடியோ ரொம்ப லென்த்தாக போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நான் போகிற வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய். ஒரு நிமிஷம் இல்லைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது மறந்துடாமல் கீழே உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. பிரைன் மாஸ்க் சேனலிலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.